இப்போது கீமா பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு கீமா நல்லா எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் சேர்த்துக்கலாம். கொரியண்டர் கொஞ்சம் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா புதுசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, சில்லி பவுடர் கொஞ்சம், தனியா பவுடரு, டர்மரிக் கொஞ்சம், கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் சால்ட்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீமா பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கீமா பால்ஸு ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பால்ஸாக எடுத்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் இப்படி ஃப்ரை ஆகிட்ட உடனே இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஜீரா ரைஸு அதை எடுத்துக்கிறோம். அதை நல்லா கொஞ்சம் ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது நல்லா ஒரு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்காக ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 3 ஏலக்காய், பட்டை, லவங்கம், ஸ்டாரு, இது இலை, பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். ஃப்ரை ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு ஆட் பண்ணலாம். க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். இப்போ வந்து டொமேட்டோ, ஒரு 3 டொமேட்டோ கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா, இது கூடவே கொஞ்சம் தனியா பவுடரு,
கொஞ்சம் சில்லி பவுடரு, பிரியாணி மசாலா, இது கூட கொஞ்சம் சால்ட்டு, இது கூடவே கொஞ்சம் தயிர், 1 கப்பு கர்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த கீமா பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு இது கொஞ்சம் மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட உடனே 1 கப்பு ரைஸ் இது. இந்த 1 கப்பு ரைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். ஒன் கப்பு ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ரைஸ் வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிச்ச பிறகு இந்த ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு 3/4 அவ்வளோ குக் ஆகிற, ஒரு ஹாஃப் மேலே கொஞ்சம் இப்படி குக் ஆன உடனே நம்ம இதை வந்து தம் பண்ணிடலாம். ஒரு தவா வச்சுட்டு கீழே அதுக்கு மேலே வந்து இந்த ரைஸை தூக்கி வச்சுடுங்க. வச்சுட்டு சிம்மில், நல்லா சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு விட்டுடலாம். அப்படியே அது வந்து அப்படியே தம்மில் இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அது